இந்த கிராஞ்சியினுடைய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பகுதிகள் கிராஞ்சியினுடைய தெற்கு பகுதியாக இருக்கின்ற பிரதேசங்களில் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை பெறுவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற 4000க்கும் மேற்பட்ட தென்னை பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நட்டு உருவாக்கி பயன்பெறுகின்ற இந்த நேரத்திலே பல 100 குடும்பங்களுடைய தென்னம்பிள்ளைகள் அழிக்கப்படுகின்றன. ஏன் அந்த தென்னம்பிள்ளைகளை அழித்துத்தான் அந்த காற்றாலைகளை உருவாக்க வேண்டுமா? அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பல கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார்கள், அரசாங்க அதிபருக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பலிசக்தி மின்சாரம் தொடர்பான இந்த விவாதத்தின் பொழுது மிக முக்கியமாக நாட்டிலே இயற்கையின் வழியிலே நீங்கள் மின்சாரங்களை பெறுவதும் ஏற்கனவே இருக்கின்ற நீர் மின்சாரத்தின் ஊடாகவும் நாட்டினுடைய மின்சார தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் இப்பொழுதும் கூட சில இடங்களில் இயந்திரங்கள் மூலமாக மின்சாரம் வழங்குகின்ற செயல் திட்டங்கள் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஒருபுறம் இருக்க, இயற்கை ரீதியாக கிடைக்கின்ற மின்சாரத்தினுடைய தாக்கமும் தரவுகளும் குறைவென்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதனை விட சோலார் விண்பவர் மூலமாக காற்றாலைகள் மூலமாக நாட்டிலே மின்சாரத்தை சேகரிப்பதற்கான பல செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த செயல் திட்டங்களில் அண்மையிலே மன்னார் மாவட்டத்தில் தொடர்பிலே மிகப்பெரிய அளவான விமர்சனங்கள், மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. அது ஜனாதிபதி வரைக்கும் சென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிராஞ்சி கிராமத்திலே, கிராஞ்சி, வலைப்பாடு, வேரவில் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி ஒரு கிளிநொச்சியினுடைய மேற்கு பகுதியிலே தனியான ஒரு தீவு பகுதி போல காட்சியளிக்கின்ற இடம். மழை பெய்து வெள்ளம் வந்தால் அந்த இடங்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியாது. அவ்வளவுக்கு போக்குவரத்து பாதைகள் கூட இல்லை. அவ்வாறான அந்த கிராஞ்சி என்பது முழுக்க தென்னந்தோட்டங்களுக்கு மிக பெருமதி வாய்ந்த ஒரு இடம். மக்கள் அந்த காலத்திலே குடியேறி இன்று வரை பல தென்னந்தோப்புகளை உருவாக்கி அந்த இடத்திலே குடிவாழ்ந்து வருகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மண்ணினுடைய ஒரு தனியான கிராம அலுவலர் பிரிவு கிராஞ்சி. இந்த கிராஞ்சியினுடைய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பகுதிகள் கிராஞ்சியினுடைய தெற்கு பகுதியாக இருக்கின்ற பிரதேசங்களில் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை பெறுவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற 4000க்கும் மேற்பட்ட தென்னை பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நட்டு உருவாக்கி பயன்பெறுகின்ற இந்த நேரத்திலே பல 100 குடும்பங்களுடைய தென்னம்பிள்ளைகள் அழிக்கப்படுகின்றன. ஏன் அந்த தென்னம்பிள்ளைகளை அழித்துத்தான் அந்த காற்றாலைகளை உருவாக்க வேண்டுமா? அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பல கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார்கள், அரசாங்க அதிபருக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. ஆகவே கிராஞ்சி பகுதி மக்களுடைய உண்மையான கோரிக்கையை, அந்த கிராஞ்சி, வேரவில், வலைப்பாடு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களுடைய, குறிப்பாக கிராஞ்சி பகுதி கிராமத்தினுடைய மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். அவற்றுக்கான அந்த இடங்களில் காற்றாலைகளை அமைப்பதை விட இன்னும் பல திறந்த வெளிகள், தரிசு நிலங்கள் அங்கே உண்டு, அந்த பகுதிகளிலே உண்டு. அவ்வாறான பிரதேசங்களை தெரிவு செய்து காற்றாலைகளை அமைப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பல்ல. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரமாக நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பால் உருவாக்கிய தென்னந்தோட்டங்களை அழித்து அந்த இடங்களிலே நீங்கள் காற்றாலைகளை அமைக்க முனைவதும், அதனூடாக மின்சாரம் எடுக்க முனைவதும், பல குடும்பங்களை அதிலே இருந்து இடம்பெயர்க்க பண்ணுவதும் மிகவும் மோசமானது. அது ஒரு மனித குலத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்ற மிகப்பெரிய குந்தகம். ஆகவே நான் நினைக்கிறேன் வலிசக்தி அமைச்சரும் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தை கருத்திலே எடுங்கள். இன்றைய நாள் அதற்கு மிக பொருத்தமான ஒரு நாளும் கூட. கிராஞ்சியிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சார நிகழ்வை உடனடியாக அந்த திட்டத்தை நிறுத்தி அதனை வேறொரு பிரதேசத்துக்கு, தரிசு நிலங்கள் அல்லது காற்று வரக்கூடிய வேறு வழிகளுக்கு மாற்றுமாறு நான் வினயமாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அண்மை காலங்களிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்கள் சில போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக 1 ஏக்கர் நிலத்திலே அவர்கள் நெல் உற்பத்தி செய்வதற்கு நிலம் பண்படுத்துதல், விதை நெல் 70 கிலோ, களைநாசினிகள் 2 தடவை,
ரசாயன உரங்கள் 4 தடவை, பூச்சி நாசினிகள் 2 தடவை, வாய்க்கால் வரம்பு வயல் துப்புரவு ஆள்கூலி, விதைப்பு உரமிடல் ஆள்கூலி 5 தடவை, நாசினிகள் விசிறிய ஆள்கூலி 4 தடவை, வரிப்பணங்கள், அறுவடை இயந்திர கூலி, அறுவடை ஆள்கூலி, பொதியிடல், நெல் அறுவடை ஏற்றிய வாகன கூலி, நீர்ப்பாய்ச்சல் ஆள்கூலி, நெல் உலர்த்தல், வயல் குத்தகை, மூலதன வட்டி, வங்கி வர்த்தக நிலையங்கள், சகல கூலியாள் உபசரணை உட்பட மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு 2,12,700 ரூபா அவர்களுக்கு ஏற்படுகின்றது ஒரு ஏக்கருக்கான நெல் உற்பத்திக்கு. ஆனால் ஒரு ஏக்கருக்கு அவர்கள் அறுவடை செய்வது 1750 கிலோகிராம். அந்த 1750 கிலோகிராமை 120 ரூபா படி 2,10,000 ரூபாவுக்கு தான் அவர்கள் விற்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்த செலவு 2,700 ரூபா, மேலதிகமாக அவர்களுக்கு 2,700 ரூபா செலவு ஏற்படுகிறது. ஆகவே தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, விவசாயிகளுடைய முதுகெலும்பு நெல் உற்பத்தி. 1 கிலோகிராம் நெல் உற்பத்தி செய்ய 121 ரூபா 50% செலவாகின்றது. தற்போது 1 கிலோகிராம் நெல்லை கொள்விலையிலே எடுப்பதற்கு அரசாங்கம் 120 ரூபா விதித்திருக்கிறது. எனவே 1 கிலோகிராம் நெல்லை 135 ரூபா உத்தரவாத விலையாக அரசு நிர்ணயித்து தர வேண்டும் என இந்த விவசாயிகள் கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அதேபோல 2026 சிறுபோக நெல் அறுவடை இன்னும் 2 வாரங்களில் ஆரம்பமாக உள்ளதால் நெல் சந்தைப்படுத்தும் சபை நெல் கொள்வனவு செய்ய அரசு ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். கிளிநொச்சியில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் களஞ்சியங்கள் நிரம்பிய நிலையில் உள்ளதால் சிறுபோக நெல் கொள்வனவுக்கு வசதியாக களஞ்சியங்களை வெற்றாக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். தனியார் நெல் விலையை வீழ்ச்சியடைய செய்யும் முறைமைகளை கட்டுப்படுத்த உடன் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுகிறோம் என சுகந்தன் தலைவர் உட்பட அதில் இருக்கின்ற பல உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த கௌரவ அமைச்சர், நீங்கள் இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயம். இந்த விவசாயத்தினுடைய நடவடிக்கைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே பிரதம அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாடு பொருளாதாரத்திலே பின்னுக்கு செல்கிறதுன்னு சொல்கிறோம். இப்பொழுதும் வெளிநாட்டு கடன்களை நம்பி நீங்கள் இருக்கிறீர்கள். வெளிநாட்டு கடன் இல்லாவிட்டால் இலங்கை வாழ முடியாது. பெருந்தோட்ட உற்பத்தி விழுந்து போய் கொண்டிருக்கிறது. நெல் உற்பத்திகள் இங்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நெல்லுக்கான சரியான உத்தரவாத விலை வழங்கப்படுவதில்லை. அதே போல யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெங்காயமோ அல்லது ஏனைய மரக்கறிகள் உற்பத்தி நடைபெறுகிற பொழுது நீங்கள் இறக்குமதியை செய்கின்றீர்கள். நெல் உற்பத்தி அறுவடை செய்யப்படுகிற பொழுது அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது. இவையெல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவிலான பலவீனத்தை தருகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும். மக்களுடைய விவசாயம். எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். இதனை நீங்கள் தயவு செய்து கருத்தில் எடுங்கள். விவசாயிகளுடைய உற்பத்தியிலும் விவசாயிகளுடைய பொருளாதார வளத்திலும் அதிகமான கரிசனை கொள்ளுமாறு இந்த உயர்ந்த சபையினூடாக நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்.